ஆக்டர் ரவிமோகன் ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து நியூஸ் தான் இப்ப மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நேத்து முந்தைய நாள் தான் இவங்களோட 2 பேருடைய விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இவங்க 2 பேரும் நேர்ல ஆஜராகி அவங்களோட கருத்துக்களை மனுவுல தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ரவி நான் ஏன் ஆர்த்தியை விவாகரத்து பண்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணத்தை அந்த மனுவுல தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல ஆர்த்தியுமே நான் விவாகரத்துக்கு சம்மதம் அப்படின்னா எனக்கு மாசம் 40 லட்சம் ரூபாய் ரவி கிட்ட இருந்து எனக்கு வரணும் அப்படின்னு அவங்களோட மனுவுல அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆர்த்திக்கு 40 லட்சம் ரூபாய் மாசம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தியை கண்டபடி கமெண்ட் பண்ணி திட்டி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய விவாகரத்துக்கு காரணமே 3வது நபரான கெனிசா தான் அப்படின்னு கெனிசாவையுமே ரொம்பவே நெகட்டிவான கமெண்ட்ஸ்ல திட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. கெனிசாவுமே அவங்களுக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணி தெரியப்படுத்திருக்காங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையுமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நான் உண்மையா தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் உண்மை என்ன அப்படிங்கறது வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து தெரியப்படுத்திட்டே தான் இருக்காங்க. முதல்ல ஆர்த்தி தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு அப்பாவா வந்து ஜெயம் ரவி நடந்துக்காம ஒரு பெரிய பொறுப்பை விட்டுட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரவிமோகன் 5 பக்கத்துக்கு அவரு ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கொடுத்த கஷ்டங்களை பத்தி எல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தியோட அம்மா என் மகளை வாழா வெட்டியா விட்டுறாத அப்படிங்கிற மாதிரியும் நான் ரவியை எந்த ஒரு பண பொறுப்புகளையுமே ஏத்துக்க சொல்லல, அவர் பொய் தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆர்த்தியோட அம்மாவுமே வந்து குற்றச்சாட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில ரவிமோகன் சமீபத்துல ஒரு புது மனுவை வந்து நீதிபதி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் வந்து ரவி மேல எந்த ஒரு தவறான குற்றச்சாட்டையும் இனிமே வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் நீதிமன்றத்துல ஒரு அதிரடி உத்தரவா வந்து இனி யாருமே ஒரு தரப்புல இருந்து இன்னொரு தரப்புக்கு, அதாவது யாருமே வந்து பொதுவெளியில அவங்கள பத்தி தவறா கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட விவாகரத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.